மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்டுங்க. ஓவர் கமிட்மெண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக பார்த்திங்கன்னா இப்போ மைவி3லேருந்து வர்ற இன்கம் மட்டும் வச்சு கமிட்மெண்ட் இருக்குது இல்லையா, அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு 6 மந்த்தை ரன்னிங் பண்ணேன். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் பார்த்திங்கன்னா இன்னுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே அவருங்க சூழ்நிலை பார்த்திங்கன்னா இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாருமே நல்லாயிருக்காங்க, இவங்க லீடர்ஸ் நல்லாயிருக்காங்க, அவங்களாம் போட்டவங்க எடுத்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் நினைப்போம். ஏன்னா அப்படி உண்மை கிடையாது. இப்போது ஒரு 10,000 நம்ம சம்பாதிக்கணும்னா அந்த 10,000 தகுந்த கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஒரு 50,000 சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு 50,000க்கு தகுந்த கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போது ரொம்ப வசதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் இவ்வளோ தூரம் ஃபேஸ் பண்ணுறேன். எனக்கு தனியாக கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய மெச்சூரிட்டிங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு. கொரோனா டைம் பார்த்திங்கன்னா எனக்கு மேரிட் இல்லை, அன்மேரிடு. ஸோ அதனால் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அப்பா சர்க்கிளில் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, அப்பா அம்மா எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அப்பா நம்மளுக்கு அந்த ஃபினான்ஷியலாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்காது. காலேஜ் போவோம் வருவோம் அந்த மாதிரி இருப்போம். ஆனால் இப்போ ஒரு ரியல் லைஃப்பில் உள்ளே வரும்போது ஃபேமிலின்னு கமிட்மெண்ட் வரும்போது மந்த்லி இவ்வளோ பட்ஜெட், இதுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோ அப்படிங்கும்போது அது எங்கேயோ போய் நிற்கிது. அப்போ ரொம்ப 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 கஷ்டம். பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறோம். எல்லாருமே பாசிட்டிவ் வருவீங்க, தயவு செஞ்சு பாசிட்டிவ் வருங்க, நெகட்டிவ் பக்கமே போகாதீங்க. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்க்கு மட்டும்தான் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும், பாசிட்டிவ் அப்படி கிடையாது, ஸ்லோவாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். பட் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு வேல்யூ ரொம்ப நாளைக்கு இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்கும், ப்ளஸ் ரொம்ப நாளைக்கும் இருக்கும். எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 10 டேஸ் தான், வெறும் 10 நாள் தான். 6 மந்த்தை எல்லாருமே நல்லபடியாக வந்துட்டீங்க. இன்னொரு 10 நாள் மட்டும் பொறுத்து இருந்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் நம்ம போகலாம், வேறு லெவலில் எல்லாமே பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் இருந்ததை விட நம்ம லைஃப் டோட்டலாக மாறப்போகுது. அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இப்போது எப்படின்னா 2 மாதம் வெயிட் பண்ணிட்டோம். இப்போ தான் எம்டி சார் பேசின மாதிரி இருக்குது, இப்போ தான் உள்ளே போன மாதிரி இருக்குது, சரண்டர் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு இப்போ வெளியே வரப்போகிறாரு. இதுதாங்க லைஃபு. ஓப்பனாக சொல்லப்போனால் இதுதான் லைஃபு. ஒரு சுச்சுவேஷன் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கணும், இல்லைன்னா அது இல்லைன்னா அது மாதிரி இருந்துக்கணும். அதனால் யாரும் பயப்படாதீங்க. நல்ல ஒரு லட்சியம் வெல்வது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பேமெண்ட் வரும், கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.